ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல ஜாக்லின், முத்துக்குமரன் இந்த 2 பேரும் பேசுறதுதான் காட்டுறாங்க. இவங்களோட கான்வர்சேஷனை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம்ல காலையிலேயே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதாவது இவங்க 2 பேரும் இந்த டமுக்கு டப்பா அருணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காகடா இவன் இவ்வளவு கேவலமா விளையாண்டு இருக்கான், இவனெல்லாம் அடக்கிறதுக்கு ஆளே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கதற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த டமுக்கு டப்பாவை பார்க்கும் போது நமக்கே வெறியாகுது. இல்ல நீ எல்லாம் மனுஷனாடா, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த அருணோட செயல்கள் இருக்குது. ஆமாங்க, போன சீசனை பொறுத்தளவுல புள்ளி கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் இருந்தாங்க. அந்த கேங்ல ஒட்டு மொத்தமா எத்தனை பேர் சேர்ந்து புல்லிங் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு ஈக்குவலா அருண் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே புல்லிங் பண்றாரு, ப்ரோக் பண்றாரு, கேவலப்படுத்துறாரு. ஏன் வீக்கெண்ட்ல வர்ற விஜய் சேதுபதியுமே முறைச்சு பாக்குறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தனை எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, இவன் மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு பிபி ஏறுதுடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிக் பாஸ் ரசிகர்களுமே கதறிட்டு இருக்காங்க. அந்த அளவு அருணோட ஆட்டம் படு கேவலமா இருக்குது. இவனை பத்தி தான் இந்த இடத்துல முத்துக்குமரன், ஜாக்லின் இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஜாக்லின் ரொம்பவே போலியா இருக்கிறாங்க, மனசுக்குள்ள முழுக்க முழுக்க வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல விஷால், சத்யா, அருண் இந்த 3 பேரையும் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஷால், அருண் இந்த 2 பேருமே போலியான முகத்திரையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அருண் மட்டும் தான் இப்ப வெளியே வந்திருக்காரு. விஷால் தன்னை வெளிப்படுத்த கூடாது, ஒரு நல்லவனாவே நடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஜாக்லின் இப்படி சொன்ன உடனே முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் ப்ரோவோக் பண்றான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, எதுக்காக அவனை யாருமே தடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த இடத்துல ஜாக்லினை பொறுத்தளவுல எதுக்காக அவனை தடுக்கணும், அவன் பாட்டுக்கு அவன் பேசுறதெல்லாம் பேசட்டும், அவன் பண்றதெல்லாம் பண்ணட்டும், வெளியே மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க, அவன் அவனையே அழிச்சு வெளியே போயிருவான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசினாங்க. அத ப்ரோமோல காட்டல, லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் முத்துக்குமரனை பொறுத்தளவுல அவன் எப்ப பாரு என்னையே தான் குத்திக்கிட்டு இருக்கான், நீ பேச மட்டும்தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல என்ன ப்ரோவோக் பண்றான், இரிட்டேட் பண்றான், மார்க் பண்றான், எல்லை மீறி நடந்துகிட்டு இருக்கிறான். அட்லீஸ்ட் இவனை தடுக்க தான் முடியல அப்படின்னாலும் நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவன் அந்த அளவுக்கு தான் இழிவா அந்த டாஸ்க்ல நடந்துகிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றாரு. அதுக்கும் ஜாக்லினை பொறுத்தளவுல ஆமாப்பா, அவனை யாருமே தடுக்க வேண்டாம், அவன் யாரு அப்படிங்கறத அவனே காட்டிக்கிறான், அப்படியே விட்டுறணும். அவனை பொறுத்தளவுல உன்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா உன்னோட கான்பிடன்ட் உடைச்சி உன்னை காலி பண்ணி உன்னை அமைதியாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உன்னையே நோண்டிக்கிட்டு இருக்கான். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து இரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. இந்த இடத்துல முத்துக்குமரனை பொறுத்தளவுல அவனெல்லாம் அடக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் இருந்தாலும் அவனோட முகத்திரை எல்லாமே கிழிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இவனை பொறுத்தளவுல மத்தவங்களை கேலி கிண்டல் பண்றது, இழிவுபடுத்துறது, மார்க் பண்றது, ப்ரோவோக் பண்றது, இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பாக்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன பொறுத்தளவுல நான் இவனை இக்னோர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு கட்டத்துல எனக்கும் ப்ரோவோக் ஆகுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறதே தெரியல. அதெல்லாம் நினைக்கும் போது இவன் முதல்ல வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவன் மட்டும் இல்ல, விஷாலோட முகத்திரையுமே கிழிஞ்சிருச்சு. அவனை பொறுத்தளவுல ஒரு சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்குமே மனசுக்குள்ள வன்மங்கள் இருக்குது. அவன் யார எதிரிய நினைக்கிறானோ அவனோட எதிரிய பயன்படுத்தி இவன் எதிரிய காலி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரை பத்தி தான் ஜாக்லின் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அருணா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், தர்ஷிகாவா இருக்கட்டும், பட் கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது. அந்த அளவு தான் அவங்களோட கேம் பிளே இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அருண், விஷால், தர்ஷிகா இந்த 3 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.